இந்த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற குறிப்புகள் ரொம்பவே உணர்ச்சிகரமான ஆழமான ஒரு விஷயத்தை பத்தினது. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இப்போ உங்களுக்கு கையில் ஏதோ அடிபட்டு எலும்பு உடைஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். உடனே மருத்துவமனைக்கு சென்று ஒரு எக்ஸ்ரே எடுப்போம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதுதான் முதல் படி. அந்த உடைந்த எலும்பு பாத்தீங்கன்னா கருப்பு பின்னணியில ஒரு வெள்ளை கோடா ரொம்ப தெளிவா தெரியும். டாக்டர் அதை காட்டி, இதோ இங்கதான் பிரச்சனை, இது ஈஸியா சரி பண்ணிடலாம் அப்படின்னு மிக எளிதாக சொல்லிடுவார். கரெக்ட். உடம்பில் ஏற்படும் காயங்களை இப்படி பார்க்கறதும் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப நேரடியான ஒரு செயல்முறை. காயத்தின் அளவும் சரி, ஆழமும் சரி நம்ம கண்களுக்கு தெரிந்து விடுகிறது. ஆமா, அது நமக்கு ஒரு வித நிம்மதியை தருகிறது. கண்களுக்கு தெரியும் காயங்களை நம்மால் ஈஸியா புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதை விட்டுவிட்டு மனித மனதின் ஆழமான உணர்வுகள், குறிப்பா இழப்புகள் குறித்து பேசும்போது அந்த எக்ஸ்ரே இயந்திரம்ல வேலை செய்வதில்லை இல்லையா? எக்ஸாக்ட்லி. எந்த ஸ்கேனிலும் தெரியாத, ஆனால் நம்மால் அழிக்க முடியாத ஒரு நினைவோ வலியோ ஏற்பட்டால் என்ன ஆகும்? இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கமே அந்த வலியின் இயங்குமுறையை கண்டுபிடிப்பதுதான். நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகளின் தரிப்பு பாத்தீங்கன்னா த சைலண்ட் எக்கோஸ் ஆஃப் அன்ரிக்விட்டட் லவ், அதாவது ஒருதலை காதலின் அமைதியான எதிரொலிகள். ரொம்ப ஆழமான தலைப்பு. ஆமா, இதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வரிதான் என்னை ரொம்பவே யோசிக்க வச்சது. மறக்க நினைத்தாலும் மறையாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா நாம ஒரு விஷயத்த மறந்துவிட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று நினைக்கும் போது அது ஏன் மூளையில் இன்னும் ஆழமாக பதிகிறது? இது மனித மனதின் ஒரு விசித்திரமான முரண்பாடு தாங்க. மறக்க வேண்டும் என்று நாம எடுக்கும் அந்த உணர்ச்சி பூர்வமான முயற்சியே மூளைக்கு இது ஒரு மிக முக்கியமான தகவல் அப்படிங்கிற சிக்னல் அனுப்புகிறது. ஓ, அதாவது நாம மறக்க நினைக்கிறது தான் அதுக்கு சிக்னலா? ஆமாம். ஒரு கணினி போல குறிப்பிட்ட ஃபைல தேர்ந்தெடுத்து டிலீட் செய்யும் வசதியெல்லாம் மனித மூளைக்கு கிடையாது. ஒரு தலைக்காடல் என்பது அந்த நினைவுகளின் நிரந்தரத்தன்மையை காட்டும் மிக தீவிரமான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. நாம மறக்க முயற்சிக்கும் செயலே அதை மீண்டும் மூளையில் ஆழமாக பதிவு செய்கிறது என்றால் இது ஒரு முடிவில்லாத சுழற்சியாக மாறிவிடுமே. இதனாலதான் ஒருவரை மறக்க நினைக்கும் முதல் படியாக பலரும் அவங்கள விட்டு பௌதிகமாக, அதாவது பிசிக்கலா விலகிச் செல்ல முயற்சிக்கிறாங்களா? கண்டிப்பா. அதுதான் மனித இயல்பு. இந்த குறிப்புகளில் கூட சில பேரை நம்ம வாழ்க்கையிலிருந்து தூரம் அனுப்பலாம், ஆனா மனசிலிருந்து அழிக்க முடியாது என்று ஒரு வரி வருது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு அறையில் உள்ள பழைய நாற்காலியை வெளியே தூக்கி போவது போல இருக்கு. அருமையான உதாரணம். அதாவது அந்த நாற்காலி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து அதை அறையை விட்டு வெளியே தூக்கி எறிந்து விடலாம். ஆனால் பல வருடங்களாக அந்த நாற்காலி இருந்த இடத்துல தரையில் அதன் 4 கால்களும் அழுத்தி ஒரு வடு ஏற்பட்டிருக்கும் அல்லவா? நாற்காலி அங்கே இல்லை, ஆனால் அந்த தடம் மட்டும் அப்படியே இருக்கும். நாம தினமும் அந்த தடத்தை பார்க்க நேரிடும். அந்த நாற்காலி உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தா மூளை அந்த தரைவடுவை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா புரியும். நீங்க சொல்ற மாதிரி ஒருவரை வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிவது, அதாவது அவங்களோட போன் நம்பரை பிளாக் செய்வது, அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு வேறு ஊருக்கு செல்வது, அல்லது நேரில் பார்ப்பதை தவிர்ப்பது, இதெல்லாம் நேரடியான பௌதிக செயல்கள் இல்லையா? ஆமாம். ஆனால் மனித மூளை பௌதிக தூரத்தையும் உணர்வு பூர்வமான பிணைப்பையும் வேறு வேறாகத்தான் பார்க்கிறது. தரையில் ஏற்பட்ட வடுவை மூளை ஒரு சாதாரண தடமாக பார்ப்பதில்லை. அதை தீர்க்கப்படாத ஒரு தகவலாக, ஒரு எச்சரிக்கையாக பார்க்கிறது. அது எப்படி ஒரு எச்சரிக்கையாக பார்க்கும்? எனக்கு புரியல. நாம அவர்களிடமிருந்து தப்பிக்கத்தானே விலகிச் செல்கிறோம். மூளையே அந்த தடத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ இத மூளையின் அடிப்படை வடிவமைப்பிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். மூளையில் அமிக்டாலா மற்றும் ஹிப்போகாம்பஸ் அப்படின்னு 2 முக்கிய பகுதிகள் உள்ளன. இத ரொம்ப எளிமையாக சொல்வதென்றால், அமிக்டாலா என்பது மூளையின் அலாரம் சிஸ்டம். ஓகே, அலாரம் சிஸ்டம். ஆமா, அல்லது ஒரு ஹைலைட்ட பேனா மாதிரி செயல்படும்னு வச்சுக்கலாம். ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைலிங் கேபினெட், அதாவது ஆவணங்களை சேமித்து வைக்கும் அலமாரி. நீங்கள் ஒருவரை ஆழமாக நேசிக்கும்போது அமிக்டாலா அந்த நபர் தொடர்பான ஒவ்வொரு நினைவிற்கும் ஒரு ஹைலைட்டர் கொண்டு வண்ணம் தீட்டி, இது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லுதா? எக்ஸாக்ட்லி, உனது பாதுகாப்பிற்கும் உணர்வு நிலைக்கும் இது தேவை என்று ஹிப்போகாம்பஸிடம் கொடுத்து பத்திரமா சேமித்து வைக்க சொல்கிறது. ஓஹோ, அதனால அந்த நபர் நிஜ வாழ்க்கையில இல்லாம போனாலும் ஃபைலிங் கேபினெட்ல அந்த ஹைலைட் செய்யப்பட்ட குறிப்புகள் அப்படி இருக்கும்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் மூளைக்கு தெரிந்ததெல்லாம் நம்மை பாதுகாப்பாக வைத்திருப்பது மட்டுமே.
உணர்வுபூர்வமாக ஒரு பெரிய இழப்பு ஏற்படும்போது அது மீண்டும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த வலியின் காரணத்தை மூளை தொடர்ந்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். வாவ், மூளை நம்மள காப்பாத்த நினைச்சு நமக்கு வலியை கொடுக்குது. ஆமா, இதனால்தான் பௌத்தீகமாக அவர்களை விளக்கினாலும் அந்த இமோஷனல் இம்ப்ரிண்ட் மனதிற்குள் அப்படியே இருக்கிறது. இதை மருத்துவத்துறையில் சொல்லப்படும் ஃபேண்டம் லிம் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பிரச்சனையோடு ஒப்பிடலாம். ஃபேண்டம் லிம் சிண்ட்ரோம்? ஒரு உறுப்பு துண்டிக்கப்பட்ட பிறகும் அந்த இடத்துல வலி இருப்பதாக நோயாளிகள் உணர்வார்களே, அதுதானே சொல்றீங்க? அதேதான். கை அல்லது கால் துண்டிக்கப்பட்ட பிறகு அங்கே பௌதீகமாக எந்த உறுப்பும் இருக்காது. ஆனால் மூளையில் உள்ள நரம்பு மண்டலம் அந்த உறுப்பு இன்னும் இருப்பதாகவே நம்பி சிக்னல்ஸை அனுப்பி கொண்டிருக்கும். ஓ, அதனால இல்லாத ஒரு உறுப்பில் அவர்களுக்கு வலி ஏற்படுது. கரெக்ட். ஒருதலை காதலும் ஒருவரை விட்டு விலகுவதும் உணர்வுபூர்வமாக இப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டம் வலியைத்தான் உருவாக்குகிறது. அவர்கள் வாழ்க்கையில் இல்லை, ஆனால் அவர்கள் இருந்ததற்கான நரம்பு பாதைகள் மூளையில் இன்னும் ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்கின்றன. இது கேட்பதற்கே மிக கடினமாக இருக்கு. அதாவது, எதிர்காலத்தில் வரும் வலியிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக என் மூளையே எனக்கு தற்போதைய வலியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆமா, ஒரு வகையான முரண்பாடுதான் இது. இது பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட ஒரு பெரிய குறைபாடு போல தோணுது எனக்கு. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். எனக்கு இதுல இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. பொதுவாக கண்ணை விட்டு விலகினால் கருத்தை விட்டும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லுவார்களே, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். ஆமா, பொதுவா அப்படி ஒரு பழமொழி உண்டு. ஒருவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு முற்றிலும் எந்த தொடர்பும் இல்லாமல் போனால் காலப்போக்கில் அவரை பற்றிய நினைவுகளும் மங்கிவிட வேண்டும் அல்லவா? ஆனால் இந்த குறிப்புகளில் வேறு மாதிரியாக சொல்லப்பட்டுள்ளது. பேசாத நாட்களிலும் அவரோட நினைவுகள் மட்டும் தினமும் வந்து போகும் அப்படின்னு இருக்கு. தொடர்பு துண்டிக்கப்பட்டால் மௌனம் எப்படி நினைவுகளை தூண்டும் ஒரு கருவியாக செயல்பட முடியும்? இது முற்றிலும் முரண்பாடாக இருக்கிறதே. இது ஒரு அருமையான கேள்வி. இங்கேதான் மனித மூளையின் இன்னொரு உளவியல் தந்திரம் வேலை செய்கிறது. மூளை எப்போதுமே வெற்றிடத்தை, அதாவது அந்த வேக்யூம வெறுக்கிறது. நாம பொதுவாக நினைப்பது எந்த தகவல் பரிமாற்றம் இருந்தால்தான், பேசிக்கொண்டிருந்தால்தான் நினைவுகள் உருவாகும் அப்படின்னு. ஆமா, அப்படித்தானே சாதாரணமா தோணும். ஆனால் உண்மையில் 2 பேர் தினமும் பேசிக்கொள்ளும் போது அங்கு ஒரு பழக்க சுழற்சி உருவாகிறது. தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மெசேஜ் வரும்போதோ ஒரு குரலை கேட்கும் போதோ மூளையில் டோபமின் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் சுரந்து ஒரு மகிழ்ச்சியான உணர்வை தருகிறது. அதாவது ஒரு விதமான வேதியியல் வெகுமதி கிடைக்கிறதா? ஒரு கெமிக்கல் ரிவார்டு. எக்ஸாக்ட்லி. திடீரென்று அவர்கள் பேசுவதை நிறுத்திவிடும்போது அந்த டோபமின் விநியோகம் முற்றிலும் நின்றுவிடுகிறது. இது ஒரு வகையான விட்ராயல் நிலை. இப்போ மூளையில் ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான வெற்றிடம் உருவாகிவிடுகிறது. அப்ப மூளை என்ன செய்யும்? அந்த வெற்றிடத்தை அப்படியே விட்டு விடாதா? கண்டிப்பா விடாது. புதிய தகவல்களோ புதிய உரையாடல்களோ இல்லாததால் ஃபைலிங் கேபினெட்டில் ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்டுள்ள பழைய நினைவுகளை எடுத்து அந்த வெற்றிடத்தில் நிரப்பத் தொடங்கும். வாவ்! அதாவது நாம உரையாடலை நிறுத்தும்போது மூளை சும்மா இருப்பதில்ல, அது தானாகவே பழைய பதிவுகளை ப்ளே செய்து பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. ஆமாம். அதனால மௌனம் என்பது வெறும் சத்தமின்மை கிடையாது. அது மூளை தன்னுடைய பழைய நினைவுகளை மிகச் சத்தமாக ஒளிபரப்பும் ஒரு மேடையாக மாறிவிடுகிறது. அது மட்டுமில்லாமல் உளவியலில் சைகார்னிக் விளைவு அப்படின்னு ஒன்று இருக்கிறது. மனித மனம் எப்போதுமே முற்று பெறாத பாதியில் நிற்கும் விஷயங்களை தான் அதிகமா நினைவில் வைத்திருக்கும். ஒரு செயலுக்கு முடிவு அல்லது தீர்வு கிடைத்துவிட்டால் மூளை அதை ஓரங்கட்டிவிடும். ஒரு க்ளோஷர் கிடைச்சிட்டா மூளை ரிலாக்ஸ் ஆயிடும்னு சொல்றீங்க. ஆமா. ஆனால் ஒருதலை காதலில் பெரும்பாலும் எந்த ஒரு முறையான முடிவும், இதனால்தான் நாம் பிரிகிறோம் என்ற தெளிவான தீர்வும் கிடைப்பதே இல்லை. அது திறந்தே கிடக்கும் ஒரு புத்தகம் போல. ஓ, அதனால மனம் அந்த பக்கங்களை தினமும் புரட்டி பார்த்து கொண்டே இருக்கிறது. கரெக்ட். முற்று பெறாத அந்த உணர்வுதான் பேசாத நாட்களிலும் நினைவுகளை தினமும் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஓஹோ, அந்த தீர்வு இல்லாத முற்றுப்பெறா தன்மைதான் அனைத்திற்கும் காரணமா? இந்த குறிப்புகளின் இறுதி பகுதிக்கு நாம் வரும்போது அந்த முடிவில்லாத சுழற்சி இறுதியில் எப்படி ஒரு தீவிரமான வலியை உருவாக்குகிறது என்பதை தெளிவாக காண முடிகிறது. ஆமாம், அது ரொம்ப வலியான ஒரு நிலை. இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, இதுதான் ஒருதலை காதலின் அமைதியான வலி, மறக்க முடியல மற்றும் சைலண்ட் பெயின் அப்படின்னு இருக்கு. அமைதியான வலி, இதை நினைத்து பார்க்கவே சற்று திகைப்பாக இருக்கிறது. ஆமா, ஏன்னா வலி அப்படிங்கிறது சாதாரணமா அமைதியா இருக்காது. அதான், வலி என்றாலே அதில் ஒரு சத்தம் இருக்கும், ஒரு அழுகை இருக்கும், யாரிடமாவது சொல்லி கதறும் ஒரு தவிப்பு இருக்கும். ஆனால் இது ஏன் அமைதியாக இருக்கிறது? அது ஏன் அமைதியாக இருக்கிறது என்பதுதான் அதில் இருக்கும் ஆழமான துயரம். அந்த அமைதிக்கு காரணம்
சமூக அங்கீகாரம் இல்லாததுதான். ஓ, சமூக அங்கீகாரம் இல்லையா? இத விளக்க எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்கிறது என்றால், நம்ம ஸ்மார்ட் போனில் பேக்ரவுண்டில் ஓடும் ஒரு பெரிய அப்ளிகேஷன் போல இருக்கிறது. அருமையான ஒரு ஒப்புமை, சொல்லுங்க. திரையில் பார்க்கும்போது போன் சாதாரணமாக அமைதியாக இருப்பது போல தெரியும். நாமும் வழக்கம் போல வேலை செய்து கொண்டோ சிரித்துக் கொண்டோ இருப்போம். ஆனால் பின்னணியில் அந்த ஆப் அதிகப்படியான ப்ராசஸரை பயன்படுத்தி போனின் பேட்டரியை மெல்ல மெல்ல உறிஞ்சி மொத்தமாக ட்ரெயின் செய்துவிடும். கரெக்ட். வெளியுலகத்திற்கு நாம் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளே ஒரு பெரும் ஆற்றல் செலவாகிக் கொண்டிருக்கிறது. இதை யாரிடமும் காட்டவும் முடியாது. அதுபோலதான் இந்த சைலண்ட் பெயின் இல்லையா? மிக சரியான ஒப்பீடுங்க. அந்த பேட்டரி ட்ரெயின் ஆவது போலதான் மனமும் தொடர்ந்து சோர்வடைகிறது. ஏன் இதை யாரிடமும் காட்ட முடியவில்லை என்றால், நீங்கள் இருவருக்கிடையிலான ஒரு பிரேக்கப் அல்லது பிரிவு என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு பகிரப்பட்ட உணர்வு. ஒரு ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கரெக்ட்? ஆமாம். அவர்கள் பிரியும்போது அந்த வலி சமூகத்தால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வலியாக இருக்கும். நண்பர்களிடம் சொல்லலாம், அழுத்து தீர்க்கலாம். ஆமாம், அவர்கள் 2 பேரும் பழகினார்கள், இப்போது பிரிந்து விட்டார்கள், அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சமூகம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். அதாவது அந்த வலிக்கு ஒரு நியாயம் கற்பிக்கப்படுகிறது. ஆம். ஆனால் ஒருதலை காதல் என்பது அப்படிப்பட்ட பகிரப்பட்ட உணர்வு அல்ல. அது ஒரு தனிநபரின் மனதிற்குள் மட்டுமே பிறந்து அந்த மனதிற்குள்ளேயே மட்டும் வாழும் ஒரு உணர்வு. மற்றவர்கள் பார்வையிலோ அல்லது அந்த எதிர்த்தரப்பு நபரின் பார்வையிலோ அப்படி ஒரு உறவோ உலகமோ இருந்திருக்கவே செய்யாது. ஓ, அப்போ இத போய் யாரிடமாவது கூறினால் என்ன சொல்லுவாங்க? அவர்கள்தான் உன்னை காதலிக்கவில்லையே, அப்புறம் ஏன் அவர்களை நினைத்து இன்னும் கவலைப்படுகிறாய்? அப்படிங்கிற தர்க்கரீதியான கேள்விகளை சமூகமும் நண்பர்களும் கேட்பார்கள். ஆனா அந்த தர்க்கம் உணர்வுகளுக்கு புரியாதில்லையா? என் அமிக்டாலா இதை பதிவு செய்து விட்டது, என் மூளை அந்த வெற்றிடத்தை பழைய நினைவுகளால் நிரப்புகிறது என்று யாரிடம் போய் சொல்ல முடியும்? அதுதான் பிரச்சனை. இந்த வலியின் அங்கீகாரமின்மைதான் அந்த நபரை முழுமையான தனிமையில் தள்ளுகிறது. இல்லாத ஒரு உறவுக்காக நான் எப்படி துக்கப்படுவது என்ற கேள்வி அவர்களை தங்களுக்குள்ளேயே முடக்கிக் கொள்ள செய்கிறது. ஐயோ, அப்போ யாருமே புரிந்து கொள்ளப் போவதில்லை என்று நினைத்து அந்த வலியை உள்ளேயே புதைத்து வைக்கிறார்கள். ஆமாம், அந்த தனிமையின் உச்சம்தான் மறக்க முடியல அப்படிங்கிற வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. இந்த சைலண்ட் பெயின் என்பது வெளிப்படுத்த முடியாமல் தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சும் அந்த அமைதியான பேட்டரி ட்ரெயின் போலதான். நீங்கள் சொல்ல சொல்ல இந்த வலியின் உண்மையான பரிமாணம் புரியுது. யாருக்கும் தெரியாமல், யாரும் அங்கீகரிக்காமல் நமக்குள் நாமே ஒரு போர்க்களத்தை எதிர்கொள்வது எவ்வளவு கடினமானது. ஒரு புறம் பௌதிகமாக அவர்களை விலக்கி வைத்து ஃபேண்டம் லிம்பு வலியை அனுபவிக்கிறோம். மறுபுறம் மௌனமாக இருக்கும்போது மூளை அந்த வெற்றிடத்தை பழைய நினைவுகளைக் கொண்டு சத்தமாக நிரப்புகிறது. கடைசியாக இந்த முற்றுப்பெறாத உணர்வை யாரிடமும் சொல்ல முடியாமல் ஒரு அமைதியான வலியாக, ஒரு சைலண்ட் பெயினாக மாற்றிச் சுமக்கிறோம். இது எப்படிப்பட்ட ஒரு எஸ்கேப் ஆக முடியாத சுழற்சி என்பதை இந்த குறிப்புகள் எவ்வளவு நுட்பமாக பதிவு செய்திருக்கின்றன. உண்மையில் இது மனித மனதின் மிகவும் சிக்கலான ஒரு பக்கம்தான். எந்த ஸ்கேனிலும் எந்த எக்ஸ்ரேயிலும் தெரியாத தழும்புகள் இவை. இவை இரத்தத்தால் ஆனவை அல்ல, நம்முடைய ஆழமான நினைவுகளால் ஆனவை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த டீப் டைவில் நாம் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்ப்போம். மறக்க நினைத்தாலும் மறையாத நினைவுகள் அப்படிங்கிற வரியிலிருந்து தொடங்கி மனித மூளை எப்படி எதை மறக்க நினைக்கிறோமோ அதை அதிகமாக பதிவு செய்கிறது என்பதை பார்த்தோம். ஆமாம், நாற்காலியின் வடு போல. கரெக்ட். பௌதிக தூரம் எப்படி உணர்வுபூர்வமான நினைவுகளை அழிக்க போதுமானதாக இல்லை என்பதை அமிக்டாலா, ஃபேண்டம் லிம்ப் போன்ற உளவியல் உண்மைகள் மூலம் உணர்ந்தோம். அது மட்டுமில்லாம டோபமைன் வெற்றிடத்தையும் பார்த்தோம். ஆமா, எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த தொடர்பும் இல்லாத பேசாத நாட்களின் மௌனம் எப்படி டோபமைன் வெற்றிடத்தை உருவாக்கி பழைய நினைவுகளை திரும்ப திரும்ப ஒலிக்கச் செய்கிறது என்பதையும், அது ஏன் வெளிச்சொல்ல முடியாத அமைதியான வழியாக மாறுகிறது என்பதையும் மிக ஆழமாக பார்த்தோம். இந்த எல்லா உளவியல் கூறுகளும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக பிணைக்கப்பட்டவை. ஒன்றை மற்றொன்றிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. கண்டிப்பா. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையிலையும் இப்படி யாரையாவது தூரம் அனுப்பியும் மனசுல இருந்து அழிக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கலாம். அந்த மௌனமான நாட்கள்ல நீங்க வெளியே சொல்ல முடியாத, யாருமே புரிஞ்சுக்காத அந்த அமைதியான வலிய நீங்களும் கண்டிப்பா உணர்ந்திருக்கலாம். ஆமா, இது பலரும் கடந்து வரும் ஒரு பாதைதான். நீங்கள் தனிமையில் தவிப்பதாக நினைக்க வேண்டாம். இந்த மூளையின் இயங்கு முறையும் இந்த உணர்வுகளும் மனித குலம் முழுவதும் வியாபித்திருக்கும் ஒரு உலகளாவிய தன்மை கொண்டவை.
இந்த ஆழமான உரையாடலை முடிப்பதற்கு முன் உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. இந்த குறிப்புகள் மனதிலிருந்து அழிக்க முடியாது அப்படின்னு மிக ஆணித்தரமாக கூறுகின்றன. மூளையின் அமைப்பும் அதுதான் உறுதிப்படுத்துகிறது. அப்படியானால் நாம் அவர்களை மறக்க வேண்டும், அந்த நினைவுகளை டெலீட் செய்ய வேண்டும் என்று தினமும் போராடுவதை ஏன் நிறுத்திவிடக்கூடாது? ஒருவேளை அதுதான் சரியான தீர்வா இருக்குமோ? அதான் அந்த அமைதியான வலியையும் மறையாத நினைவுகளையும் ஒரு குறையாகவோ நோயாகவோ பார்க்காமல் நம்முடைய வாழ்வின், நம்முடைய கதையின் ஒரு பகுதியாகவே ஏற்றுக்கொண்டு வாழ பழகுவதுதான் உண்மையான விடுதலையா? மறப்பது இயற்கைக்கு முரணானது என்றால் அந்த நினைவுகளோடு போராடுவதை நிறுத்திவிட்டு அந்த கண்ணுக்கு தெரியாத காயங்களை அரவணைத்துக் கொள்வதுதான் ஒருவேளை அமைதிக்கான ஒரே வழியாக இருக்குமோ? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.